கரூர் காவிரி கிருஷ்ணா பொன்னாறு நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு மத்திய பட்ஜெட்டில் ₹1 கூட நிதி ஒதுக்கவில்லை என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்து கரூர் மாவட்ட திமுக சார்பில் அரவக்குறிச்சி பேருந்து நிலையம் பகுதியில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, மத்திய அரசின் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஆந்திர மாநிலத்திற்காகவும் இந்த ஆண்டு பட்ஜெட் பீகாருக்கானதாகவும் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். பாஜக அரசை காப்பாற்றிக் கொள்ள தாங்கி பிடிக்கின்ற உறுதுணையாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதலான நிதிகளையும், பாஜகவின் கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் வஞ்சிக்கின்ற சூழ்நிலையை பாஜக அரசு செய்து வருகிறது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி கடுமையாக விமர்சித்தார். ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஒன்றிய அரசு தான் வசூலிக்கக்கூடிய வரியில் அனைத்து மாநிலங்களுக்கும் நிதியை சரிசமமாக பிரித்து வழங்க வேண்டியது அவர்களுடைய கடமை, பொறுப்பு. ஆனால் அந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் தவிர்த்து தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதலான நிதிகளை வழங்குவதும், தாங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு தேவைகளை விட கூடுதலாக நிதிகளை ஒதுக்கீடு செய்வதும், தங்களோடு ஒத்துப்போகாத மாநிலங்களுக்கு தங்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, தாங்கள் நினைக்கின்ற திட்டங்களை செயல்படுத்த விரும்பாத மக்களை புறக்கணிக்கின்ற அரசாகவும் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வருகின்றன.